பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 16 ஏப்ரல் 2025 புதன்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மாநில உரிமைகளை மீட்க உயர்நிலை குழு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. அதாவது மத்திய மற்றும் மாநில அரசோட உறவு நிலைகளில் என்ன தாக்கம் இருக்குது அப்படின்றத ஆராயிறதுக்காக மத்திய மாநில அரசோட உறவுகளை மெயினாக ஆராயிறதற்காக குழு அமைச்சிருக்காங்க. சரியா? அதாவது 1969 ராஜமன்னார் குழு தமிழ்நாடு அமைச்சிச்சு. அதுக்கடுத்த ஒரு குழு எப்போ அமைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ தான். சரிங்களா? 2025 யார் தலைமையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க. சரிங்களா? ரொம்ப முக்கியமானவர். அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குரியன் ஜோசப் அவரோட தலைமையில், ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் குழு அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த குழுவில் கூடுதலாக யார் இருக்காங்கன்னா, ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அசோக் வர்தன் ஷெட்டி அவர் இருக்கார். அதே மாதிரி தமிழ்நாடு மாநில திட்டக்குழுவோட முன்னாள் துணைத் தலைவர் மு. நாகநாதன் அப்படின்றவரும் இருக்கார். சரிங்களா? ரொம்ப முக்கியமான டேட்டா. அது போக இன்னொன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, 1971 ராஜமன்னார் குழுன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக 1971 அப்படின்றது ராஜமன்னார் குழு அவங்களுடைய அறிக்கையை சமர்ப்பித்த நாள். அது தான் 1971. ராஜமன்னார் குழு வந்து அமைக்கப்பட்ட ஆண்டு எதுனா 1969. சரியா? அதே மாதிரி 110 விதியின் கீழே இதை அறிவிச்சிருக்காங்க. நிறையா பேர்த்துக்கு இதுக்கு டவுட் வரும். 110ன்றது பண மசோதா, ஒருவேளை அது கீழேயா அப்படின்னு வரும். இது என்ன அப்படின்னா, சட்டப்பேரவை விதி. அதாவது சட்டப்பேரவை இருக்குது அப்படின்னா, இந்த சட்டப்பேரவை எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு விதி இருக்கும். அந்த விதி தான் 110 விதி. ஸோ 110 விதியின் கீழே ஒரு சட்டத்தை வந்து அமைச்சாங்க அப்படின்னா, அது வந்து விவாதம் இல்லாமல் உடனே ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அப்படி தான் வந்துட்டு இந்த குழுக்கு அமைச்சிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. சரியா? அடுத்து பாருங்கள், சோனியா ராகுலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல. இதில் முக்கியமான டேட்டா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒன்று தான் படிக்கணும் நம்ம. என்ன அப்படின்னா, 1938 முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவால் நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிகை தொடங்கப்பட்டது. அப்போ நேஷ்னல் ஹெரால்டு பத்திரிகை யார் துவக்கினார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. சரியா? ரொம்ப முக்கியமானது. 1938ஆம் ஆண்டு. சரி, ரைட்டுங்க. அடுத்து பார்க்கலாம். வேறு இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இல்லை, இருந்தாலும் இந்த மதுரை மக்கள் வந்து கேட்டுக்கோங்க. மாட்டுத்தாவணியில் ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து அமைக்க போகிறாங்கங்க. சரிங்களா? உணவு தெரு ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து பெர்மனன்ட் ஃபுட் ஸ்ட்ரீட்டு மாநகராட்சி சார்பில் மாட்டுத்தாவணியில் அமைக்க போகிறாங்க. சரியா? அதே மாதிரி உலக ஆட்டிசம் தினம் எப்போ அப்படின்னா 2 ஏப்ரல். இது நம்மளுக்கு தெரியும். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மதுரை மீனாட்சி மருத்துவமனை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நியூரோ டைவர்சிட்டி அப்படின்ற ஒரு கருத்தரங்கு நடந்திருக்கு 2025. மேபி இது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் தான். மேபி ஒருவேளை கேட்கலாம். சரிங்களா? நியூரோ டைவர்சிட்டி 2025 அப்படின்ற கருத்தரங்கு எதை பேஸ் பண்ணது அப்படின்னா, ஆட்டிசம் குறைபாடை பேஸ் பண்ணது. உலக ஆட்டிசம் தினம் என்னைக்கு அப்படின்னா 2 ஏப்ரல். சரியா? சரி, ரைட்டுங்க. அடுத்து பாருங்கள், ரொம்ப முக்கியமான டேட்டாங்க. ஏப்ரல் 15 உலக திருநங்கைகள் தினம். சரிங்களா? ஸோ இந்த உலக திருநங்கைகள் தினத்தை முன்னிட்டு, அதாவது 2 திருநங்கைகளுக்கு வந்து சிறப்பு பரிசு வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. சரிங்களா? ஆண்டுதோறும் திருநங்கைகள் தினமான ஏப்ரல் 15ஆம் தேதி வழங்கப்படும். சரியா? இந்த ஏப்ரல் 15ஆம் தேதி வழங்கப்பட்ட திருநங்கைகள் விருது யாருக்குன்னா, நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திருநங்கை ரேவதி அப்படின்றவங்களுக்கும், தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பொன்னி அப்படின்றவங்களுக்கும் இந்த 2 விருது கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக இது கொடுக்குறாங்க அப்படின்னா, திருநங்கைகளோட மேம்பாட்டுக்கு அவங்க நிறையா மெனக்கிட்டு இருப்பாங்க, அவங்களுக்காக கொடுக்கப்படுறது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ரேவதி அவங்களுக்கும், தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பொன்னி இவங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா? சரி, ரைட்டுங்க. அடுத்து முக்கியமான டேட்டா வந்துட்டு இதுங்க. அதாவது 1974ஆம் ஆண்டு அப்போதைய முதல்வராக இருந்த கருணாநிதி சட்டப்பேரவையில் வந்துட்டு அதாவது சுயாட்சி குறித்த உரை வந்து வாசிச்சிருக்காரு 1974. அந்த உரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா புத்தகமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? சட்டப்பேரவையில் புத்தகமாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. மேபி கேட்கலாம். அதாவது முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர் வந்துட்டு எந்த ஆண்டு மாநில சுயாட்சி குறித்த உரை சட்டப்பேரவையில் வாசிச்சாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா 1974ஆம் ஆண்டு. சரியா? சரி, ரைட்டுங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியமான டேட்டா.
என்ன அப்படின்னா, பிறந்த குழந்தை கடத்தப்பட்டால் அந்த மருத்துவமனையோட உரிமம் உடனடியாக ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு. இதை ஒரு டேட்டாவை ஞாபகம் வச்சுக்கிடுவோம். அதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, 2 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. யாருன்னா ஜேபி பார்த்திவாலா அவரும் ஆர் மகாதேவன். இவங்க தான் வந்து ஆளுநர் இதுலேயும் தீர்ப்பு கொடுத்தவங்க. நம்ம தமிழ்நாடு ஆளுநர் வழக்கில் வந்து தீர்ப்பு கொடுத்தவங்க இவங்க 2 பேர் தான். ஸோ இன்னொரு சிறப்புமிக்க தீர்ப்பு இந்த தீர்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, ஆர் மகாதேவன் இவர் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் வந்துட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த நீதிபதி. அடுத்து 23வது சட்ட ஆணையத்தோட தலைவராக முன்னாள் நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி அப்படின்றவங்கள நியமிச்சிருக்காங்க. சரியா? ரொம்ப முக்கியமானது. 23வது சட்ட ஆணைய தலைவர் யாருன்னா முன்னாள் நீதிபதி தினேஷ் மகேஸ்வரி. சரியா? 23வது சட்ட ஆணையத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இவங்க வந்து தலைவர் யாருன்னா தினேஷ் மகேஸ்வரி தலைவர். அதுக்கு கீழே 2 முழு நேர உறுப்பினர்கள் இருக்காங்க. அப்போ கேட்பாங்க, சரிங்களா, சட்ட ஆணையத்தில் எத்தனை ஒரு தலைவர், அது கீழே எத்தனை உறுப்பினர்கள்னு கேட்டாங்கன்னா 2 முழு நேர உறுப்பினர்கள். ஹிதேஷ் ஜெயின், பேராசிரியர் டிபி வர்மா, இவங்க 2 பேர்த்தையும் நியமிச்சிருக்காங்க. இவங்களோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, நாட்டில் பொது சிவில் சட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து ஆராய்வது. இதான் ரொம்ப முக்கியமான டேட்டா. சரியா? அதாவது இவங்க எதுக்கு அமைச்சிருக்காங்கன்னா, இவங்களோட முக்கிய நோக்கம் பொது சிவில் சட்டத்தை எப்படி நாடு முழுவதும் கொண்டு வர்றது அப்படின்றத சார்ந்து ஆராயிறது. சரியா? சரி, ரைட்டுங்க. வேறு இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ்ன்னு எதுவும் சிறப்பாக இல்லை. ஐபிஎல் வந்து நம்ம முடியும் போது பார்த்துக்கலாம். சரிங்களா? யார் ஜெயிச்சிருக்காங்க என்ன ஏதுன்னு. ஆனால் ஒரே ஒரு நிலைமை தான் மோசமாக இருக்குது நம்ம சென்னை டீம். சரியா? அதான் வாழ்ந்துக்கிட்ட ஜமீன் மாதிரி ஆயிட்டாங்க. 7 போட்டியில் 2 தான் ஜெயிச்சிருக்காங்க. கடைசி இடத்துல இருக்காங்க. சரிங்களா? அதான் நேற்று மலையில் முளைச்ச காலம் மரம் மாதிரி இருக்கிற சென்னை அடிச்சிட்டிங்களடா அப்படின்ற மாதிரி. சரி, ரைட், ஓகே, அடுத்து பார்க்கலாம். இது முக்கியமானதுங்க. என்னென்னா, சூடான் நாட்டில் இராணுவத்துக்கும் துணை இராணுவத்துக்கும் உள்நாட்டு போர் நடந்துகிட்ருக்கு. சரிங்களா? அந்த போர் தொடங்கி 2 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஸோ அங்கே இருக்க மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்மை செய்கிறதுக்கு, சரியா, உதவி செய்கிறதுக்காக, அங்கே இருக்க மக்களுக்கு உதவி செய்கிறதுக்காக ஒரு மாநாடு நடந்திருக்கு. எங்கே அப்படின்னா பிரிட்டன் தலைநகர் லண்டனில் நடந்திருக்கு. ரொம்ப முக்கியமான டேட்டா. சரியா? அப்போது சூடான் நாட்டு மக்களில் வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு வந்து உதவிகள் செய்கிறதுக்காகவும் சர்வதேச மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா லண்டனில், அதாவது பிரிட்டனோட தலைநகர் லண்டனில் வந்து நடைபெற்றிருக்கு. அதே மாதிரி இது முக்கியமானதுங்க. பாம்பனில் வந்து கடற்படை வீரர்களுக்கு பேரிடர் மீட்பு பயிற்சி தொடக்கம்னு சொல்லியிருக்காங்கல்ல. இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஐஎன்எஸ் பருந்து விமானப்படை தளம் எங்கே இருக்குன்னா ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளியில் இருக்குது. ரொம்ப முக்கியமான டேட்டா. ஐஎன்எஸ் பருந்து விமானப்படை தளம் எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் உச்சிப்புள்ளி. சரியா? அதே மாதிரி 100வது, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவையில்லை, இருந்தாலும் பார்த்து வச்சுக்கணும். சரிங்களா? இந்த சமய அறநிலையத்துறையோட 100வது நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் நம்மளுடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அதில் வந்து 300 நூல்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. அறநிலைத்துறை சார்பாக ஆன்மீக நூல்கள் 300 நூல்களை வெளியிட்டிருக்காங்க. இது சும்மா மேலாட்டமாக பார்த்துக்குவோம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு பார்த்தா எதுவும் இல்லை. இதை வந்து கேட்கலாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு யாராச்சும் காலமாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து எந்த துறையை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இயக்குனர் எஸ்எஸ் ஸ்டான்லி அப்படின்றவர் காலமாயிருக்காரு. சரிங்களா? இவர் வந்து ஊடகத்துறையை சேர்ந்தவர். ஏன்னா இயக்குனர்னு வந்துருச்சுல, அப்போ வந்து மீடியா பர்சன் தான் இவர் என்ன படம் இயக்கியிருக்காரு அப்படின்னா, நம்ம 90s கிட்ஸாக இருந்தால் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏப்ரல் மாதத்தில் அப்படின்ற படம். சரிங்களா? அது போக புதுக்கோட்டை சரவணன், மெர்க்குரி பூக்கள், இது கூட ஃபேமஸ் கிடையாது. ஏப்ரல் மாதத்தில்ன்ற படத்தை இயக்குனர் இவர் தான். சரிங்களா? எஸ்எஸ் ஸ்டான்லி. 90s கிட்ஸ்லாம் அதான் சொல்கிறேன்ல, அதாவது காலேஜ் அப்படின்னா ஒருவேளை இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு எல்லாமே நினச்சிருப்போம். இந்த ஏப்ரல் மாதத்தில் படத்தை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ஐடி கார்டு போட்டு போகணும், இன் பண்ணிட்டு போகணும் அப்படின்லாம். அதெல்லாம் அவர் இந்த படத்தில் சொல்லலை. இருந்தாலும் பரவாயில்ல, காலமாயிருக்கார். சரிங்களா? எஸ்எஸ் ஸ்டான்லி அப்படின்றவர். சரிங்களா? இவர் மீடியா பர்சன், ஊடகத்துறையை சேர்ந்தவர். இன்றைக்கி முக்கியமான நியூஸஸ் ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.